Hi, welcome back to the channel Kalas World. இன்னைக்கு நம்ம செய்ய போறது இனிப்பு பணியாரம். கேரளா ஸ்டைல்ல செய்ய போறோம். கேரளால இது உன்னியப்பம்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. பணியாரம் செய்யறதுக்கு 1/4 கிலோ பச்சரிசியை 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வெல்லமும் அதே அளவு 1/4 கிலோ எடுத்துர்க்கேன். வாழைப்பழம் 4, தேங்காய் 1/2 கப்பு, நெய் 4 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 3, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த வெல்லத்தை நம்ம இப்போ இந்த தண்ணியிலே கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஃபில்ட்ரு வச்சு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சரிசியை மாவாக அரைச்சிக்கலாம். மாவாட்டும் போது தண்ணிக்கு பதிலாக இந்த வெல்லத்தை சேர்த்து தான் நம்ம மாவாட்ட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு நீங்கள் மாவாட்டும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி சுத்தமாக சேர்த்துக்காதீங்க. நம்ம வெல்லம் கரைசின தண்ணியிலே இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு அரைக்கும் போதே அதிலே வாழைப்பழத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். சீரகமும் மாவுலேயே நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். நம்ம மாவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் மாவு தனியாக எடுத்துக்கிறேன். இப்போது இந்த மாவில் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நான் 3 ஏலக்காய் எடுத்துருக்கேன். பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு அதில் நெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா துருவி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவை அதில் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் தேங்காய் ஓரளவுக்கு வதங்கினா போதும். தேங்காய் நல்லா வதக்குனதுக்கப்புறமா அந்த மாவுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உன்னியப்பம் செய்கிறதுக்கான மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். பணியார கல்லில் தான் இப்போ நம்ம சுட போகிறோம். இது ஏன் நிறைய எண்ணெய் சேர்க்குறோன்னா, இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி செய்கிறதும் இதுவும் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் நம்ம இதில் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த குழி நிரம்புற அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்து நீங்கள் பொரிக்கும் போது ஒரு ஷேப்பாக உங்களுக்கு அழகாக கிடைக்கும்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.